சென்னை முன்னணி ஐடி நிறுவனமான HCL இருந்து புதிய வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. டிகிரி முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்யலாம். இதற்கான இன்டர்வியூ டிசம்பர் 23, 24 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. பிரபல ஐடி நிறுவனமான HCL சார்பில் புதிய வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதன்படி பணிக்கு தேர்வாகும் நபர்கள் சென்னையில் நியமிக்கப்பட உள்ளனர். இந்த பணி தொடர்பான முக்கிய விபரங்கள் வருமாறு. HCL நிறுவனம் சார்பில் வால்க்-இன் இன்டர்வியூ ஃபார் ரெகன்சிலியேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த பணிக்கு ஏதாவது ஒரு பிரிவில் டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். மேலும் தொடர்புடைய பணியில் குறைந்தபட்சம் 2 ஆண்டு முதல் 4 ஆண்டு வரை அனுபவம் கொண்டிருக்க வேண்டும். ரெகன்சிலியேஷன் ஆஃப் ரிசீவபிள் பேயபிள்ஸ் ரிகஞ்சில் கார்ப்பரேட் ட்ரேசரி மற்றும் வங்கி அக்கவுண்ட்ஸ் உள்ளிட்டவை கையாளும் திறன் இருக்க வேண்டும். வீட்டில் இருந்தே வேலை கூட்டல் .5 லட்சம் ரூபாய் சம்பளம். பிகாம் பிபிஏ முடித்தோரை அழைக்கும் ஐடி நிறுவனம். அதேபோல் ஷிப்டில் பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட பிரிட்டன் ரோட்டேஷனல் ஷிப்ட் தான் இருக்கும். தற்போதைய அறிவிப்பின்படி பணிக்கான மாத அல்லது ஆண்டு சம்பளம் பற்றி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. கடைசி கட்ட இன்டர்வியூவில் அது பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்படலாம். சென்னையில் ஐடி வேலை. HCL நிறுவனம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. டிச 23 முதல் 24 வரை இல் இன்டர்வியூ. பணிக்கு தேர்வாகும் நபர்கள் சென்னை நாவலூரில் உள்ள HCL அலுவலகத்தில் நியமனம் செய்யப்பட உள்ளனர். இந்த பணிக்கான இன்டர்வியூ என்பது டிசம்பர் 23ஆம் தேதி நாளை முதல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் மதியம் 12:30 மணி முதல் 3 மணி வரை இன்டர்வியூவில் பங்கேற்கலாம். சென்னையிலேயே ஐடி பணி. டிகிரி மட்டுமே போதும். HCL தரும் சூப்பர் வேலைவாய்ப்பு. இன்டர்வியூவில் பங்கேற்க விரும்புவோர் HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட் ETA1 டெக்னோ பார்க் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 33 ராஜீவ் காந்தி சலாய் நவல்லூர் வில்லேஜ் அண்ட் பஞ்சாயத் திருப்போரூர் பஞ்சாயத் யூனியன் நவல்லூர் தமிழ் நாடு 6,03,103 என்ற முகவரிக்கு செல்ல வேண்டும். இன்டர்வியூவில் பங்கேற்போர் அப்டேட்டட் ரெஸ்யூம் அரசு வழங்கிய ஏதேனும் ஒரு ஐடி கார்டு உள்ளிட்டவற்றை இன்டர்வியூவுக்கு எடுத்து செல்ல வேண்டும். பணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் லிங்க் கொடுக்கப்பட்டு உள்ளது.